Hi, this is Danchika. You're watching me on BehindHoods.com. அரவான் பார்த்தீங்கன்னா எனக்கு வஸ்தபாலன் சார் வந்து நான் பேராண்மை பண்ணும்போதே வந்து அங்காடி தெரு படம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாரு. ஸோ ஐ குடன்ட் டூ இட் தட் அந்த டைமில், ஏன்னா பேராண்மை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் கான்ஸ்டன்ட்லி காலிங் மீ ஃபார் ஹிஸ் மூவி. ஐ டோன்ட் நோ வை, பட் அவருக்கு தான் அந்த ரீசன் தெரியும். அண்ட் ஒன்ஸ் வந்து அரவானுக்கு வந்து கேஸ்ட் பண்ணலாம், அரவான் ஒரு படம் எடுக்கிறேன், ஸோ ஐ லைக் டு கேஸ்ட் யூ அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்தாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பெண்கள் இருப்பாங்களோ அந்த மாதிரி என்னை மாற்றி கெட்டப்லாம் போட்டு ஹி வாஸ் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். அவர் நினச்ச வனப்பேச்சியாக நான் இருந்தேன். ஸோ அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வை அப்படின்னு தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருந்தது எனக்கு அந்த ஒரு இமேஜ், எனக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்த இமேஜ்னு சொல்லலாம். ஸோ அதை கண்டுபிடிச்சது வஸ்தபாலன் சார். ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் தேட். ஆதி, he is a very very dedicated artist. அதே சமயம் ரொம்ப செட்டில்ட், ரொம்ப ஜோவியல் அண்ட் ரொம்ப காம் கூலாக இருப்பார். பட் ஒர்க் வரும்போது அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் அவர் டெடிக்கேஷன், கான்சன்ட்ரேஷன் இஸ் அமேசிங். அவ்வளோ ஒரு நல்ல ஆக்டர். வென் யூ அரவான் பார்க்கும்போதும் யூ வில் ரியலைஸ் தட் வாவ் என்னமா பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த படத்துக்காக ரொம்பவே மெனக்கிட்டுருக்காரு. லைக் அவர் 6 பேக்ஸ்லாம் பண்ணி அண்ட் கிட்டத்தட்ட 2 years கிட்ட இந்த படம் மட்டுமே பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் ஒவ்வொரு நாளும் நிறைய செட்டில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவ்வளோ அடி, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்லாம் போட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி ஹிம், பசுபதி சார், த ஹோல் க்ரூ, ஐ மீன் லைட்ஸ் மேன்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ இந்த படத்தோட எல்லா சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் எடுத்தது. ஸோ அந்த காலத்தில் ஸ்லிப்பர் போட மாட்டாங்க. ஸோ யாருமே ஸ்லிப்பர் போடாமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ இட்ஸ் டீம் ஒர்க்குன்னு சொல்லலாம் டெஃபினட்டாக. அரவானில் பார்த்தீங்கன்னா வனப்பேச்சியாக நடிச்சிருக்கேன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றிருக்காரு வஸ்தபாலன் சார் என்ன. இந்த படத்தில் வந்து என்னோடய பேச்சாக இருக்கட்டும், இல்லை நான் பேசுகிற நான் பண்ணுற பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள் அப் டு ஒவ்வொரு விஷயங்களும் மாற்றினார். ஸோ ஐ திங்க் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். எப்படிலாம் பண்ணால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும் அப்படின்ற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அண்ட் அவர் இந்த படத்துக்காக நிறைய படங்கள் பார்க்க சொன்னார். பீரியாடிக்கல் ஃபிலிம் சம்மந்தப்பட்ட அவங்க நடவோட பாவனை எப்படி இருக்குது அதெல்லாம் கிராஸ்ப் பண்ணிக்கோங்க, பட் அதை டிட்டோவாக பண்ணிடாதீங்க, உங்கள் சாயலில் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ ஐ ஹவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஐ எம் ரியலி கிளாட் டு ஒர்க் வித் ஹிம். அவங்களுக்கு ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஐ வாஸ் நாட் தேர். எனக்கு ஷூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே நான் போகும்போது அவங்க இருந்தாங்க, பேலன்ஸ் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் மற்றபடி தெர் இஸ் நோ காம்பினேஷன் எனக்கும் அவங்களுக்கும். பட் ஷீ இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா நீலத்தாமரை அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஷீ இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். இந்த படம் நடித்ததுக்கப்புறம் எவ்ரிபடி சேஸ் தட் ரேவதி மேம் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்கள. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அவங்களோட நடிப்பை பார்க்குறதுக்கு. அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் அ குட் பர்ஃபார்மர். ஸோ யா.
எனக்கு பேராண்மை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்னு சொல்ல மாட்டேன். காலேஜஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற காலேஜஸில் தான் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா திருப்பி போயிட்டு 30 days ஷெட்யூல் போட்டிருந்தாங்க. ஸோ திருப்பி போயிட்டு வர்றது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் வந்தால் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு காலேஜ் எடுத்தாங்க. த்ரூ அவுட் த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஸோ எனக்கு ஃபிசிக்கலாக மென்டலி ரொம்ப டயர்டானதுன்னு பார்த்தீங்கன்னா பேராண்மை. ஏன்னா நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ் இருந்தது, ஆக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லீச்சஸ், இன்செக்ட்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரவானில் கூட நான் அந்த அளவுக்கு கஷ்டப்படலை சொல்லணுன்னா கம்பேரிட்டிவ்லி. பட் இதுலேயும் கஷ்டம் இருந்தது. பட் பேராண்மை தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வஸ்தபாலன் சார் ஹீஸ் டீப் திங்கர்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வெயில், அங்காடி தெரு, இந்த மாதிரி அவரோட படங்கள்லாம் ஒரு யுனிக் தன்மை இருக்கும். ஸோ அதை மாதிரி அரவானும் ஒரு 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 அவர் அடிக்கடி நிறைய பேட்டிகளில் சொல்லுவார், இந்த ஒரு சினிமா தான் நான் தேடிக்கிட்டு இருந்த சினிமா, இந்த மாதிரியான ஒரு படைப்பதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். தட்ஸ் ட்ரூ. ஆக்சுவலாக it's not an easy task to direct a periodical film. எல்லா விஷயங்களும் ஃபார் ஒரு கமர்ஷியல் பேஸ்ட் மூவி, சிட்டி பேஸ்ட் மூவினா நம்ம அதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். பட் பீரியாடிக்கல் ஃபிலிமுக்கு நெட்டில் போய் ரிசர்ச் பண்ணாலும் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. இன்னும் அதுக்கான நிறைய விஷயங்கள் வெளியே வரப்படலை. பட் அது அந்த காவல் கோட்டம்ன்ற அந்த புக்கை படித்து அவர் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்டாக நாங்கள் நடிக்கிறதுக்கு நாங்கள் சில ரிசர்ச்சஸ்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு நெட்லலாம் சர்ச் பண்ணோம். ஒரு விஷயமும் எங்களுக்கு கிடைக்கல. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இன் அண்ட் அவுட் நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அவர் என்ன சொன்னாரோ அதை தான் பண்ணோம். ஸோ எங்களெல்லாம் விட 100 மடங்கு இந்த படத்துக்காக நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்காரு, நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்காரு. ஸோ ஹீ இஸ் வெரி குட் டைரக்டர். எந்த விஷயம் பண்ணாலும் அதை ஆழமாக அதோட விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாரு. ஸோ ஐ திங்க் வஸ்தபாலன் சார் ஹீஸ் 3 விஷயம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்: டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டி. ஒரு நிமிஷம் கூட அவர் ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே கிடையாது செட்டில். பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போயிட்டே இருக்கும், டே அண்ட் நைட் போயிட்டே இருக்கும். அவர் ஒரு விஷயம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ற சமயத்தில் ஒரு விஷயம் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு டேப்லெட் போடுவார். ஸோ தலை வலிக்குது, டேப்லெட் கொடுங்கன்னு சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு டைரக்டர். டெஃபினட்டாக அவருக்குன்னு ஒரு சினிமாவில் ஒரு பெரிய இடம் காத்துட்ருக்குன்னு நான் சொல்லுவேன். டெஃபினட்டாக இந்த படம் டோட்டலாக இட்ஸ் அ கமர்ஷியல் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, லவ் இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, எல்லா விஷயங்களும் அடங்கின ஒரு படம்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பீரியாடிக்கல் ஃபிலிம்னாலே நம்மளுக்குலாம் ஃபஸ்ட்டு வர்றது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் விறுவிறுன்னு ஒவ்வொரு ஷார்ட்ஸும் அவ்வளோ ரசித்து ஒவ்வொரு ஷார்ட்டுமே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு சித்தார்த் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரியாக்ஷன்ஸே மாறும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மேக்கப்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியது இருந்தது. எஸ் ரைட். பிகாஸ் டாட்டூ போடுறதுலேருந்து எங்களை டல் பண்ணுறதுலேருந்து எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் வெள்ளையாக தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக ஃபுல்லாக நாங்கள் பிளாக் பெயிண்ட்லாம் அடித்து கிட்டத்தட்ட அதான் 2.5 hours ஆகிடும். ஸோ நாங்கள் ரெடி ஆகிறதுக்கே. ஸோ நாங்கள் முன்னாடி பிஃபோராக செட்டுக்கு நாங்கள் 7 o'clock ஃபஸ்ட் ஷார்ட்னு சொன்னாங்கன்னா நாங்கள் 4 o'clockலாம் ரெடி ஆகி ஹரிபரியாக நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். ஸோ தட் இஸ் வாட். பட் இதுக்கெல்லாம் மேலே எங்களுக்கு 7 o'clock ஷார்ட்னா 5 o'clock ஒரு மனுஷன் மலை மேலே உச்சியில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அது யாருன்னா வஸ்தபாலன் சார். ஸோ அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கு. ஸோ ஐ திங்க் அரவான் டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்குமே மெமரிஸ்லேருந்து அழியாத ஒரு படமாக இருக்கும், மறக்க முடியாத படமாக எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் பண்ணியிருக்காரு. 7 சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப 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 சூப்பர்பாக வந்திருக்கு. நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். பிகாஸ் பீரியாடிக்கல் ஃபிலிம் அப்படின்னாலே மியூசிக் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப டீப்பாக அண்ட் அந்த அந்த பாடல்களெல்லாம் நம்ம கேட்டது கிடையாது. அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரியான மெட்டில் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவரும் நிறைய ரிசர்ச்சஸ்லாம் பண்ணி நிறைய அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற சில டெக்னிக்கல் ஏதோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணார். ஸோ ஐ திங்க் இதில் இந்த படம் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தேட் அப்படின்னு பண்ண முடியாது. ஸோ நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு அப்புறம்தான் இந்த விஷயத்துக்குள்ளே இறங்க முடியும். ஸோ இன் தட் பாயிண்ட் கார்த்திக் வந்து டெஃபினட்டாக அவர் எந்த படம் பண்ணியிருந்தாலுமே சூப்பர்வாக மியூசிக் கொடுத்துருப்பாரு. அவர்கிட்ட ஒரு ஒரு சூப்பர்வான டேலண்ட் இருக்குது. நாங்கள் வந்து இப்போது அவரை வந்து குட்டி ரகுமான் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே செட்டில். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. என்னோடய சாங் பார்த்தீங்கன்னா நிலா நிலா அண்ட் உனக்குள்ளே போகிறேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. எல்லாருக்குமே எங்கள் செட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாங் பார்த்தீங்கன்னா நிலா நிலா. டெஃபினட்டாக ஒன்ஸ் படம் ரிலீஸ் ஆகும்போதும் எல்லாரோடைய ஃபேவரட்டாக அந்த சாங் இருக்கும். அண்ட் 7 சாங்ஸுமே ஹவ் கம் அவுட் ரியலி வெல். நாட் ஓன்லி நிலா நிலா அண்ட் உனக்குள்ளே போகிறேன், ஊரே ஊரே என்ன பெத்த ஊரே, எல்லா சாங்ஸுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. கார்த்திக் ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். டெஃபினெட்லி ஹீல் கோ பிளேசஸ். அம்மா கிரியேஷன் சிவா சார், இந்த படம் ஃபஸ்ட்டு நான் கமிட் ஆன உடனே ரொம்ப 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 சந்தோஷப்பட்டவர் அவர் தான். ஏன்னா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், நீங்கள் ராதா மேம் சாயலில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த கெட்டப் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ ஹி வாஸ் த ஒன் ஹூ இஸ் படம் ஸ்டார்டிங்லேருந்து ஹி வாஸ் வெரி என்கரேஜபிள். இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும் தன்ஷிகான். ஹி வாஸ் வெரி மச் சப்போர்ட்டிவ் அண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவர் ரொம்ப அம்மா கிருஷ்ணன் சிவா சார். ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் தேட். அண்ட் ஒரு நல்ல கேர் எடுத்துக்கிட்டாங்க ஷூட்டிங் பண்ணும்போது. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அம்மா கிருஷ்ணன் சிவா சார். ஸ்டோரியில் நான் கேட்கவே இல்லைங்க. முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷூட் பண்ணும்போது ஹிடன் டெல் மீ எனிதிங். வஸ்தபாலன் சார் எதுவுமே சொல்ல, இந்த மாதிரி கெட்டப் போட்டு வந்து ஃபோட்டோஷூட் பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி லுக் வேணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை மட்டும்தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஹி செட் இந்த மாதிரி ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் இம்ப்ரெஸ் ஆனால் தான் தே வில் கம் டு கதை சொல்ல வருவாங்க. ஸோ ஹி செட் இந்த மாதிரியான ஒரு கதை நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஏன்னா படம் ரிலீஸ் ஆகல, அதனால் நான் கதையை சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று நான் உளரவும் முடியாது. ஸோ யா.